வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம ரூமின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கதை புரியும், இல்லைன்னா நிறைய கன்ஃபியூஷன்லாம் வரும். நான் இதுலயுமே பிளாட் என்னன்றதை சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஒருத்தருக்கு கண் பார்வை போயிருது, அதை தாண்டியும் கேஸை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவருக்கு கனவுல சில க்ளூலாம் வருது. அந்த க்ளூவை வச்சுதான் இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த சீரிஸோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வந்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. நான் லிங்க் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கடைசியா எங்க முடிச்சாங்கன்றத சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஒரு நபர் ஹீரோவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காருன்றத அந்த அசிஸ்டன்ட் பையன் சொல்லியிருப்பான். சோ அந்த நபர் யாரு என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அதே மாதிரி அந்த காவியமும் யோசிச்சிருப்பாங்க. இப்ப நமக்கு அந்த பொலிட்டீஷியனை காட்டுறாங்க. ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஸ்மோக்லாம் பண்ணிட்டாரு. இப்ப லேப்டாப்ல ஏதோ ஒரு வீடியோ வச்சு பாக்குறாரு. பான் வீடியோஸ் தான் பாக்குறாரு போல. ஏன்னா இப்ப தப்பா சில காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது மாஸ்டர் பேட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு ஆரியன் தானே இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஆரியன் என்ன பண்றாருன்னா இந்த காவியாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பாருன்ற மாதிரி சில வீடியோஸை காட்டுறாரு. அது ஆபாச வீடியோவா இருக்கும். இதை பாக்குற இவங்களுமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இதை பார்த்தே ஷாக் ஆயிட்டேன்னா எப்படி, இதெல்லாம் அந்த பொலிட்டீஷியன் தான் எடுத்திருக்கான், அந்த பொலிட்டீஷியன் வேற ஒரு வீடியோவை எடுத்திருக்கான், அந்த வீடியோவை கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவை வச்சு காட்டுறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு ருத்ரான்ற ஒருத்தன் கூட நெருக்கமா இருக்க மாதிரி தான் வீடியோ எடுத்திருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணா இருக்கிறத அவங்க சம்மதத்தோட வீடியோ எடுத்திருக்காருன்னு தெரிய வருது. இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வேற ஒருத்தனாச்சு, இவன் என்ன ருத்ரா கூட நெருக்கமா இருக்கான்ற மாதிரி காவியா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பாய் ஃப்ரெண்ட் வேற ஒருத்தன்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா. பாய் ஃப்ரெண்டோட பேர் அசோக்னு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த பொண்ணு ருத்ரான்ற பையன் கூட க்ளோஸா இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இதை பத்தி சீனியர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொலிட்டீஷியனுக்கு இது மூலியமா நிறைய காசு கிடைக்குது. ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த வீடியோவெல்லாம் அவன் போட மாட்டான், வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ற வேலை பண்ணுவான். அதாவது ஆன்லைன்லாம் இந்த வீடியோ வராது, பணக்காரங்க மட்டும் இந்த வீடியோவை பார்த்துப்பாங்க போல. அந்த மாதிரி வீடியோலாம் ரெடி பண்ணி தான் காசு சம்பாதிக்கிறான்றது உங்களுக்கு தெரிய வருது. சோ அந்த பொலிட்டீஷியனை பத்தி இவ்வளவு தெரிய வந்திருக்குல்ல, அவன் எங்க இருந்தாலும் அமுக்கணும் அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரியனும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருந்து காவியாக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. என்ன மெசேஜ் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு வர ஒரு கனவை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோக்கு எதிர ரெண்டு பேர் கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரியனும் காவியாவும் கிஸ் பண்ற மாதிரி தான் கண்ணுக்கு தெரியுது. அதை பாக்குற இவரு ஷாக் ஆகுறாரு. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரா மட்டும் தெரியல, ஒரு 10-15 பேரா தெரியுறாங்க. பயங்கரமா இவர் கண் முன்னாடி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவருக்குமே அந்த காவியாவை பிடிக்கும். அதனால இவர் ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் இவருக்கு கனவா தான் இருக்கும். சட்டுன்னு இவர் கனவுல இருந்து முடிக்கிறாரு. இவருக்கு கனவு வந்தது பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப காவியாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது. ஆக்சுவலா நடக்க போற விஷயத்தை இந்த கனவு இன்டைரக்டா இண்டிகேட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. நீ விசாரிக்கிற இந்த கேஸ்ல துரோகம் சம்பந்தப்பட்டிருக்கான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா, துரோகம் இருக்குன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு அந்த பொண்ணு துரோகம் தானே பண்ணிருக்காங்க, அதை பத்தி விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவங்க அசோக பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அதாவது இறந்து போன ஷில்பாவோட பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஷில்பாவும் நீயும் லவ் பண்ணதா சொன்ன, ஷில்பா உனக்கு துரோகம் பண்ணதை எதுக்காக சொல்லல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவனும் திருட்டு மொழி முடிக்க ஆரம்பிக்கிறான். ஒழுங்கு ரீதியா சொல்லுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சொல்றன்ற மாதிரி இவனும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா போக போக ரெண்டு பேருமே பழக ஆரம்பிச்சாங்கல்ல, லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு டான்ஸ் கிளாஸ்க்கு போனோன்ற மாதிரி அந்த பகுதி கிட்ட வரா. சரி ஈவினிங் மீட் பண்ணலான்ற மாதிரி இந்த அசோக் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு அக்கெல்லாம் தந்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவன் கிளம்பி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பொருளை தராம விட்டுட்டோன்றது இவனுக்கு ஞாபகம் வருது. அதை திரும்பி போய் தரணும்ன்ற மாதிரி இவன் தரதுக்காக வரான். அப்படி வந்தவன் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த பாக்குறான். ஆக்சுவலா இவங்க ருத்ரா கிட்ட நெருக்கமா பழகிட்டு இருக்காங்க. என்ன அன்னைக்கு நமக்காக ருத்ரா கிட்ட சண்டை போட்டு திட்டிலாம் அனுப்புனா, இப்ப ருத்ரா கூட நெருக்கமா இருக்காளே அப்படின்ற மாதிரிலாம் இவன் ஷாக் ஆயிட்டு இருக்கான். சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் போறது இவனுக்கு புரியுது. இதனால கோவப்பட்டு இவன் அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி இந்த விசாரணை பண்ற காவியா கேக்குறாங்க. ஆனா அவன் இருக்கான்ல, இல்ல அவன் தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த ருத்ராவை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு ட்ரக் எடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படிதான் இந்த பொண்ணை அவனோட சைடுக்கு இழுத்துருக்கான் போல. இந்த பொண்ணையும் நிறைய ட்ரக் எல்லாம் எடுக்க வச்சிட்டு இருக்கான். இதை பாக்குற அசோக் இருக்கார்ல, இவன் கூட சேராத, எதுக்காக பண்ணிட்டு இருக்க, வா கிளம்பலான்ற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆனா ஷில்பா செம்ம போதையில இருக்காங்கல்ல, என் கையை விடு, நான் ருத்ரா கூட தான் இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த ட்ரக்கை திரும்ப திரும்ப எடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
நீ தேவையில்லாம எங்களுக்கு குறுக்க வராத, கிளம்புன்ற மாதிரி ருத்ரா இருக்கான் பாத்தீங்களா, இவரை போட்டு அடிக்கலாம் செய்யறான். இவர் அடி வாங்கி ரத்த காயத்தோட இங்க இருந்து கிளம்புறாரு. அவ கொஞ்சம் கொஞ்சமா தப்பான வழிக்கு போயிட்டா. அந்த தப்பான வழிக்கு போனதுக்கு அந்த ருத்ரா தான் காரணம். ருத்ரா தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவனை புடிங்கன்ற மாதிரிலாம் அசோக் சொல்றான். கொஞ்ச நாளா ருத்ரா காலேஜுக்கே வரதில்லைன்னு உங்களுக்கு தெரிய வருது. இப்ப நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கூட சேர்ந்த மாதிரி ஒரு பகுதிக்கு வந்துட்டு இருக்காரு. ஒரு குற்றவாளியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த குற்றவாளியோட கால் உடைஞ்சிருக்கும். இப்ப நம்ம ஹீரோக்கும் கண் பார்வை போயிருக்குல்ல, சரி இப்ப நீங்களும் நானும் ஈக்குவல் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அவன் கொஞ்சம் நக்கல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவர் இருக்கார்ல, நீ சிடிலாம் வெளிநாட்டுக்கு சப்ளை பண்றது எனக்கு தெரியும், யார் மூலியமா சப்ளை பண்ற, அந்த பொலிட்டீஷியன் மூலியமா தானே பண்றன்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் இல்லன்னு இவன் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இவர் மெயின் பாயிண்ட புடிச்சிடுறாரு. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, அந்த பொலிட்டீஷியனுக்கும் உனக்கும் லிங்க் இருக்கிறது எனக்கு தெரியும். இப்ப அந்த பொலிட்டீஷியன் ஒளிஞ்சிருக்கான், எங்க ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சரி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிடுறான். சோ இந்த டீடைல போலீஸ்க்கு போற மாதிரி பண்ணணும்னு இவங்க யோசிக்கிறாங்க. அடுத்த ஷாட்டே போலீஸுங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஆரியன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. சார் அவன் பதுங்கி இருக்க இடத்தை பத்தி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போலீஸ்க்கு இன்டைரக்டா சொல்லணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ இருக்கார்ல போக வச்சிருப்பாரு. யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா இவங்க நினைக்கிறாங்க, உண்மையில ரூமி தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாரு. இவங்களுமே அந்த ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. நான் நேரடியா சொன்னா அவன் கேட்க மாட்டான், அதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் கண் பார்வை போனாலும் நீங்க நல்ல டிடெக்டிவ்ன்றதை ப்ரூவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவன் பெருமைப்பட்டு இருக்கான். அந்த பொலிட்டீஷியன் இங்க பதுங்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு க்ளூ கிடைச்சது பாத்தீங்களா. இப்ப வேகமா அந்த பகுதிக்கு வந்து இவங்களும் செக் பண்றாங்க. ஆனா அந்த பகுதியில் அவன் இருந்திருக்கான், இப்ப இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வருது. வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான் போல, அந்த இடத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசுறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ருத்ரா கிட்ட ட்ரக் வாங்க காசு இல்ல, ஷில்பா கிட்டயும் காசு இல்ல. ஷில்பா அங்கிளை பார்க்கலான்ற மாதிரி அந்த பொலிட்டீஷியன் அங்கிளை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அம்மா கிட்ட காசு கேட்க முடியாது, நீங்க காசை தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சும்மா எப்படிமா தர முடியும், சும்மாலாம் தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி என்ன பண்ணா காசு தருவீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த அங்கிள் சில விஷயங்களை சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு அந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்பிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். இங்கெல்லாம் அந்த வீடியோ பரவ வாய்ப்பே இல்ல, அதனால தாராளமா நீங்க வீடியோக்கு நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையன் உடனே ஓகே சொல்லிடுறான். ஆனா ஷில்பா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என் கூட தானே ஒன்னா இருக்க போற, இதை நினைச்சலாம் கவலைப்படாத, சைனை போடுன்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே சைனை போட்டுறாங்க. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே அந்த வீடியோல நடிக்கிறதுக்கு சம்மதிச்சிருப்பாங்க. இத பத்திலாம் இப்ப அம்மா கிட்ட நம்ம காவியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு காசுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த அங்கிள் தான் இப்படி மாத்திருப்பான், அந்த அங்கிள் சரியானவன் கிடையாது, என் பொண்ணு இப்படி மாத்திட்டானே, ட்ரக் பழக்கம் வந்ததுக்கும் அந்த அங்கிள் தான் காரணமா இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கவங்க திடீர்னு மயங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரியா சாப்பிடல போல, அதனால தான் மயங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே சரி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட வீட்டுல வேலை பார்க்குற பையனோட பேரு அப்துல்னு சொல்லியிருப்பேன். அவன் கிளீனிங் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது காம்பவுண்ட் சவரை யாரோ தாண்டி குதிக்கிறத கவனிக்கிறான். ஓடி போட்டு ஒரு நபர் பாப்பார்ல, அவர் தான் எகிரி குதிக்கிறாரு அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சிருது. அவர் பார்க்காத மாதிரி ஒளிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சுக்கிறான். அதெல்லாம் அந்த நபருக்கு தெரியாது இல்ல, அவர் வீட்டுக்குள்ள நுழையலான்ற மாதிரி நுழைஞ்சு வந்துட்டு இருக்காரு. இப்ப அசோக்க நமக்கு காட்டுறாங்க. அசோக் அவனோட வீட்டுல படுத்துட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கதவை திறந்தா அந்த இடத்துக்கு ஒரு மர்ம நபர் வராரு. அவர் யாரு என்னன்னு தெளிவா நமக்கு காட்டல, ஒரு ஸ்டேஜ்ல ஃபேஸ காமிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அந்த ருத்ரா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான், உன்கிட்ட ஒரு உதவி வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி மர்ம நபர் வீட்டுக்குள்ள நுழையிறத காட்டுறாங்க. மறைஞ்சிட்டு இருந்த இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, சடனா அந்த மர்ம நபரை அட்டாக் பண்ணிடுறான். இப்ப ஃபேஸ பார்க்கணும்ன்ற மாதிரி திருப்புறான். ஃபேஸ பார்க்கறவன் ஷாக் ஆயிடுறான். நீயான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த மர்ம நபர் இருக்கார்ல, இந்த பையனை காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி கழுத்தெல்லாம் நெரிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பையனோட கதையை முடிச்சிடுறாரு. இந்த மர்ம நபர் யாருன்றதை இவன் பார்த்திருப்பான், ஆனா ஆடியன்ஸ்க்கு யாருன்றதை காட்டல. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த பையனை தம்பி மாதிரி நினைச்சிருப்பாரு. இப்ப அவன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது காவியா இருக்காங்கல்ல, இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் காவியாக்கு இவர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கதான் செய்யுது. இவர் கை வைக்கும் போது மேல கையெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் சட்டுன்னு கையை எடுத்துடுறாரு. இப்ப இவருக்கு கண்ணு வேற இல்லல்ல, அதனால தான் இப்படி தயங்கிட்டு இருக்காரு. ஷில்பான்னு ஒரு பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அந்த பொண்ணோட அம்மா பாலிடிக்ஸ்ல இருப்பாங்க போல. இப்ப கட்சி சார்ந்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணு இறந்து போயிருக்கா, யாருமே இன்னும் குற்றவாளியா கண்டுபிடிக்காம இருக்காங்க, அங்கிளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு போல, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அந்த அங்கிளை பத்தி நோண்ட நோண்ட நிறைய தகவல் தெரிய வருது. ஆக்சுவலா அந்த பொண்ணு ருத்ரா மூலியமா ட்ரக் எல்லாம் எடுத்தா பாத்தீங்களா, அந்த ட்ரக் சப்ளை பண்றதும் இந்த அங்கிளா தான் இருப்பாரு. இந்த அங்கிள் என்ன அந்த பொண்ணை வேணும்ட்டே தப்பான வழிக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க.
ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு அங்கிள் நம்மள தப்பா யூஸ் பண்றாரு அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிருது. நீங்க வேணும்ட்டே என்ன தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் என்ன பாக்குறதுக்காக வீட்டுக்குலாம் வராதீங்க, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அங்கிள் மேல கோவப்பட்டு இருக்கா. சரி சரி கோவப்படாத அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து காஃபியை குடிச்ச மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதனால் தான் அந்த காஃபி கப்ல இவரோட கைரேகை வந்ததுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் கொலை பண்ணாரா என்னன்னு தெரியல. இந்த சைடு ருத்ரா இருக்கான் பாத்தீங்களா, நல்லா இவன் வாங்கி தந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கான். நீ எதுக்காக இங்க வந்த, நீ தானே அவளை சாவடிச்சிட்ட அப்படின்ற மாதிரிலாம் அசோக் கேட்கிறான். என்னடா பேசிட்டு இருக்க, நான் அவளை ரொம்ப நேசிச்சேன், அவளை நான் எப்படி சாவடிப்பேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, அந்த பொலிட்டீஷியன் தான் எங்களை நிறைய யூஸ் பண்ணிட்டான், அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி பண்ண அவனை நான் உயிரோட விட மாட்டேன், உனக்குமே அவன் நல்ல ஃப்ரெண்டு தானே, எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். இது ஃப்ரெண்டான்ற மாதிரி உள்ளுக்குள்ள அசோக் யோசிச்சுட்டு இருக்கான். சரி சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா அசோக்குமே கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அசோக்க கொஞ்சம் சந்தேகமா தான் நமக்கு காட்டுறாங்க. அந்த அங்கிள் ஒரு இடத்துல பதுங்கி இருக்க மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அங்க யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. அங்கிள் லைட்டா பயப்படுறாரு. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவரோட சேஃப்டிக்காக ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு கதவை பொறுமையா திறக்கிறாரு. ஆனா தெரிஞ்ச யாரோ தான் வந்திருக்காங்க போல. நீ தான் வந்திருக்கியா, உள்ள வான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு காட்டாம அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோவும் புதுசா ஒரு ஒர்க்கரை வேலைக்கு சேர்த்திருக்காரு. அவர் டீ எல்லாம் போட்டு இவங்களுக்கு தராரு. அதை டேஸ்ட் பண்ற இவர் இருக்கார்ல, என்னதான் இருந்தாலும் அப்துல் இருக்கிற ஃபீல் எனக்கு வரல, அவன் இறந்ததை நினைச்சு எனக்கு இன்னும் ஃபீலிங்கா இருக்குன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இதை தாண்டி இவருக்கு சில கனவு வந்திருக்கும். அதை பத்திலாம் காவியா கிட்ட இவர் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னா, ஒரு சின்ன பையன் இறந்து போன மாதிரி இருக்கான், எதிர ஒரு பாட்டி நின்று சிரிச்சிட்டு இருக்க மாதிரிலாம் இவரோட கண்ணுக்கு தெரியுது. இது எல்லாம் கனவா தான் வந்திருக்கும். இந்த கனவுக்கு பின்னாடியும் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம எப்படியாவது டீகோட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொலிட்டீஷியனை புடிச்சிட்டாலே எல்லாமே தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி இந்த காவியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ரெண்டு பேரை நமக்கு காட்டுறாங்க. அதாவது அசோக் ருத்ராவை காட்டுறாங்க. அந்த பெரியவர் இங்க தான் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா அந்த பொலிட்டீஷியன் எங்க ஒளிஞ்சிருக்காரோ அந்த இடத்துக்கு தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. கதையை முடிக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி நுழைஞ்சவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவர் இறந்து போயிருக்காரு. ஷில்பா பாத் டப்ல முங்கின மாதிரி தானே இறந்து போயிருந்தாங்க, அதே மாதிரி தான் இவரும் இறந்து போயிருக்காரு. என்ன நம்ம கொள்றதுக்கு முன்னாடி இவன் இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காவியா வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா வந்து படுன்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு போறாங்க. இப்ப டிவியை பார்த்துட்டு இருக்கவங்க ஷாக் ஆயிடுறாங்க. டிவில ஒரு படம் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த படத்துல என்ன சீன் வருதுன்னா, ஒரு ரூம்குள்ள நிறைய போட்டோஸ் இருக்கு, முகம்லாம் மட்டும் அலைஞ்ச மாதிரி இருக்கு. இவருமே கதவை திறந்து வெளியே போலான்னு பார்த்தா அந்த இடத்துல புகைலாம் வருது. ஹீரோ ஏற்கனவே ஒரு கனவு வந்ததா சொன்னாரு பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு விஷுவல் தான் படத்துல வந்துட்டு இருக்கு. என்ன இவர் படத்துல வந்ததை நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஒருவேளை ஹீரோ நம்ம கிட்ட நடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துருது. அதாவது ஹீரோக்கு கண் பார்வை போல போன மாதிரி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு, அவர் தான் இந்த கொலையே பண்றாரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அதை ஹீரோ கிட்ட டைரக்டா வெளிப்படுத்த மாட்டாங்க. சார் நீங்க நிறைய படம்லாம் பாப்பீங்கல்ல, அந்த மாதிரி நீங்க பார்த்த ஒரு படத்தோட கதை தான் உங்க மைண்டுக்குள்ள ஓடி இருக்கு போல, உங்க கனவுல நடக்கிறதுக்கும் நிஜத்துல நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்ல சார், ஏன்னா ஒரு படத்துல நீங்க சொன்ன மாதிரியே விஷுவல்ஸை பார்த்தன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா, அந்த படத்தை நான் பார்த்ததே இல்லையேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே காவியாக்கு பயங்கரமா டவுட் வருது. அது என்னன்னா, கனவுல வந்த மாதிரி கொலை நடக்கல, கொலை பண்ணிட்டு அத கனவா வந்ததா இவர் சொல்லிட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உண்மையிலேயே இவருக்கு கண் பார்வை போயிருச்சா, இல்ல நம்ம கிட்ட நடிக்கிறாரா, எல்லாரையும் ஏமாத்துறாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவருமே என்னாச்சு பேசவே மாட்டேற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் அப்படின்ற மாதிரி இவங்க நார்மலா பதில் சொல்றாங்க. இவர் மேல டவுட் வந்துருச்சு, இருந்தாலும் அதை காட்டிக்க மாட்டாங்க. அந்த அம்மா கிட்ட விசாரிக்கும் போது நானும் கூட வரேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால காவியா கூட கூட்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த அம்மா கிட்ட நிறைய கேள்வி எல்லாம் இவர் கேட்கிறாரு. அதாவது உங்க ஹஸ்பண்ட் எப்ப தவறுனாரு அதை பத்தி எல்லாம் சொல்லுங்கன்ற மாதிரி இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. உங்க பொண்ணை கொலை பண்ணி இருந்தது யாரா இருந்தாலும் சரி சீக்கிரமா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த சமயம் தான் அந்த பொலிட்டீஷியனோட பாடி போலீஸுங்களுக்கு கிடைக்குது. அதாவது அவர் அவரோட இடத்துல கொல்லப்பட்டிருந்தாரு பாத்தீங்களா, போலீஸுங்க தேடி போகும்போது அவர் கொல்லப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கும். இந்த ருத்ரா ரொம்ப நாளாவே தலைமறைவா தான் இருந்துட்டு இருக்கான். அதனால பஸ் எல்லாம் நிறுத்தி நிறுத்தி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவன் வந்துட்டு இருக்க பஸ்ஸையும் நிறுத்தி செக் பண்றாங்க. ஐயோ மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவன் பயந்துட்டு இருக்கான். ஆனா செக் பண்ற போலீஸ் இருக்காங்கல்ல, இவனை துண்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. லாக் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப இவனை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அவனை மட்டும் இல்ல, இந்த அசோக்கையும் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. நீங்க தான்டா இந்த கொலையை பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அதாவது பொலிட்டீஷியனை நீங்க தானே கொலை பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. சத்தியமா நாங்க இந்த விஷயத்த பண்ணலான்ற மாதிரி தான் அந்த இடத்துக்கு போனோம், அதுக்குள்ளேயே அவர் இறந்து போயிருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. இப்ப அந்த போலீஸ் என்ன பண்றாருன்னா, இந்த ருத்ராவை மட்டும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறது. ஏண்டா காசுக்காக அந்த மாதிரி படம் நடிச்சிருக்க, நீ தாண்டா இந்த விஷயத்த பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரிலாம் பிளேம் பண்ணிட்டு இருக்காரு. சார் சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல, ஆக்சுவலா அந்த பொலிட்டீஷியன் அந்த பொண்ணை கோவப்பட்டு சாவடிச்சிருக்கான். ஏன்னா அந்த பொலிட்டீஷியன் பண்ற தப்பை பத்தி என்னோட லவ்வரை வெளியே சொல்லுவன்ற மாதிரி மிரட்டினா, அதனால தான் அந்த சொந்தக்கார பொண்ணோட கதையை அவன் முடிச்சிருக்கான். அவன் தான் கதையை முடிச்சான்னு தெரிஞ்சுதான் அவனை கொல்லான்னு நான் நினைச்சேன்.
நினைச்சேன். ஆனா கொல்றதுக்கு போகும்போதே அவன் ஏற்கனவே இறந்து போயிருந்தான். எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அடிக்கடி வித்தியாசமா கனவு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி புதுசா ஒரு கனவு வருது. அது என்னன்னா கிறிஸ்டின் முறைப்படி காவியா கூட இவர் கல்யாணம் பண்ற மாதிரி தான் கனவு வந்துட்டு இருக்கு. இவரு மோதிரம் போட்டு விடுறாரு, அவங்க கையை பிடிச்சி கிஸ்லாம் பண்றாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, இவரை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க போறான்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஓடி போட்ட மாதிரி ஒரு நபர் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல போய் இவங்க கட்டிலாம் பிடிக்கிறாங்க. அவனுக்கெல்லாம் மோதிரத்தை போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இத பாக்குற இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இது எல்லாம் கனவு தானே, சட்டுன்னு இவரும் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாரு. இவருக்கு எந்த கனவு வந்தாலும் காவியா கிட்ட ஷேர் பண்ணுவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி காவியா கிட்ட இந்த கனவு பத்தி ஷேர் பண்றாரு. இவருக்கு எந்த கனவு வந்தாலும் சரி கொஞ்சம் சிமிலரா ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் நினைப்பாரு. இதுக்கு சிமிலரா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இதே சமயம் வேற ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட சொல்றாரு. அது என்னன்னா, ஷில்பா பிரிஞ்சு போனாங்கல்ல, அப்போ ஒரு லேடி தான் ஷில்பாவை கவனிச்சிருப்பாங்க. அந்த லேடி வீட்டுக்கு வந்து பேசும்போது சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, ஷில்பாக்கும் அம்மாக்கும் நடுவுல வேற சில பிரச்சனை போச்சு அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, ஷில்பா சொந்த பொண்ணு இல்ல, ரெண்டாவது பொண்ணு, சொந்த பொண்ணு இறந்து போயிருக்கான்ற மாதிரி அந்த லேடி சொல்லியிருப்பாங்க. அந்த லேடி சொன்னது உண்மையா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்டை எடுக்க வேண்டி வருமேன்ற மாதிரி கேட்கறாங்க. ஆமா, நம்ம எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பழைய ரெக்கார்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பேச வேண்டியவங்க கிட்ட பேசி பேசி தான் அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரெக்கார்டு படி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. அது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளி குழந்தையா பிறந்திருக்கும். அந்த குழந்தை ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஷில்பாவை இவங்க தத்தெடுத்திருப்பாங்க. இந்த டீடைல் எல்லாமே கிடைச்சிருச்சுல, இது மூலியமா நீ ஆரியன் கிட்ட பேசி அந்த லேடியை லாக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எல்லாத்தையும் ஆரியன் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஆரியன் கிட்ட சொல்லிடுறாங்க. அதாவது அந்த ஷில்பாவோட அம்மா ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க தான் ஷில்பாவை ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஆரியன் இருக்கார்ல, அந்த ஷில்பாவோட அம்மாவை லாக் பண்ணிடுறாரு. ஒழுங்கா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிருங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நம்மள நல்லா லாக் பண்ணிட்டாங்கன்னு இந்த லேடிக்கும் புரியுது. ஏன்னா இவங்க பண்ண தப்பை பத்தி எல்லா டீடைலும் அவங்க வச்சிருக்காங்க. அதனால இந்த லேடியும் பண்ண தப்பை பத்தி சொல்றாங்க. இவங்க விருப்பம் இல்லாம தான் இவங்க ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணிருப்பாங்க. பிடிப்பே இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் மூலியமா இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கும். அதாவது அந்த குழந்தைக்கு சரியா நடக்க முடியாது, நிறைய பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சின்ன குழந்தையா இருக்கும் போதே சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மாற்றுத்திறனாளி குழந்தையா இருக்கிறதுனால மத்தவங்க கிட்ட எல்லாம் இவங்க பேசுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, அதை நினைச்சு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கோவத்தெல்லாம் இவங்க குழந்தை கிட்ட காட்டுறாங்க. அந்த குழந்தை அம்மா கிட்ட ஆசையா பேசுறதுக்காக வரா. என்கிட்ட பேசாத, இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் இவங்க குழந்தைய விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. இந்த குழந்தை நமக்கு வேணாம், நமக்கு ஆரோக்கியமான குழந்தை தான் வேணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட விளைவா இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணை தண்ணியில முக்கிய சாவடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட அவ சாதாரணமா இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் நம்ப வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் இவங்களும் சேர்ந்த மாதிரி ஒரு குழந்தைய தத்து எடுத்திருப்பாங்க. அதுதான் ஷில்பாவா இருக்கும். சோ ஷில்பா சொந்த குழந்தை இல்ல. என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் அவர் சாகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு தான் சொத்து போகணுன்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. பொண்ணுக்கும் ஏதாவது ஆனாதான் சொத்தெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுமே பொண்ணை நல்லபடியா தான் வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா பொண்ணுக்கு ஒரு ஸ்டேஜ்ல நம்ம சொந்த குழந்தை இல்லைன்றது தெரிய வந்திருக்கும். ஏன்னா பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும் போது இவங்க இல்லீகல் முறையில தான் அந்த பொண்ணை வாங்கியிருப்பாங்க. அந்த பொண்ணை வித்தவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட நான் தான் உன்னோட சொந்தக்காரன், நான் தான் காசுக்காக வித்தன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இதெல்லாம் பொண்ணுக்கு தெரிஞ்சோன்னே அம்மா கிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஓஹோ, சின்ன வயசுல இருந்தே நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணதுக்கான காரணம் இப்பதான் புரியுது, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. பொண்ணு பேர்ல தான் சொத்து இருக்கு, ஆனா பொண்ணுக்கு அது புரிய மாட்டேங்குது. இப்ப அம்மாக்கு சில பயம் வந்துருது. இவ பாட்டுக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டா, இவ பேர்ல தான் சொத்து இருக்கு, என்ன பண்றது, இவ கதையை பேசாம முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அங்கிளா ஒருத்தரை காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த அங்கிளுக்கும் இவங்களுக்கும் நடுவுல கள்ள தொடர்பு இருக்கும். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் சேரணும்ன்ற மாதிரிலாம் கணக்கு பண்றாங்க. அந்த பொண்ணை தப்பான வழியில கொண்டு போய் சீக்கிரமா கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் பிளான போட்டிருப்பாங்க. அதனால தான் ட்ரக் வேணுமா, இந்த மாதிரி படத்துலலாம் நடின்ற மாதிரி அந்த பொண்ணு அந்த மாதிரி படத்துலலாம் நடிக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு நிறைய ட்ரக் யூஸ் பண்றதுக்கு வழியெல்லாம் பண்ணி தந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்டேஜ்ல இவர் நம்மள தப்பான இடத்துக்கு கொண்டு போறாரு அப்படின்ற மாதிரி டவுட் வந்துருது. இந்த அங்கிள் கிட்டே நேரடியா கேட்டிருப்பாங்க. அங்கிள் சமாளிக்கிற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஷில்பாவோட அம்மா பேசுறதுக்காக வராங்க. அந்த அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணு கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. பொண்ணு கோவமா தான் பதில் சொல்லிட்டு இருக்கா. கோவமா பேசிட்டு இருக்க பொண்ணு ஒரு ஸ்டேஜ்ல மயங்க ஆரம்பிக்கிறா. காரணம், அந்த பொண்ணு ஒரு டீ குடிச்சா பாத்தீங்களா, அந்த டீல அம்மா ஒரு விஷயத்த கலந்திருப்பாங்க. இப்ப பொண்ணு மயக்கத்துல இருக்கா பாத்தீங்களா, அந்த மயக்கத்துல இருக்கும்போது நம்ம தண்ணி டப்பு கிட்ட கொண்டு போயிடலான்ற மாதிரி இவங்க கொண்டு போயிருப்பாங்க. அவ மயக்கத்துல இருந்து தெளியும் போது இவங்களுமே தண்ணியில முக்கிய சாவடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சாவடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படிதான் இந்த பொண்ணோட கதையை முடிச்சுட்டு சைலண்டா கிளம்பி போயிருப்பாங்க. சோ
பொலிட்டீஷியன் இந்த விஷயத்த பண்ணல, இவங்க தான் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு இப்ப சொத்தெல்லாம் கிடைச்சிருச்சுல, அந்த பொலிட்டீஷியனை லாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி லாக் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஒன்னால போலீஸ் இப்ப என்ன தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரம் ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. நான் உங்களை காப்பாத்துறதுக்கான விஷயம் பண்றேன்ற மாதிரி இவங்க அவரை நம்ப வச்சிருப்பாங்க. அவரை பார்க்க போற மாதிரி அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. வந்தவங்க அவரை குடிக்க வச்சிருப்பாங்க. அவர் கதையும் முடிக்கிறதுக்காக அவரை மயக்கமாக்கி இருப்பாங்க. அவர் மயக்கத்துல இருக்கும் போது அவர் கதையும் இவங்க தான் முடிச்சாங்கன்றது தெரிய வருது. சோ காசுக்கு ஆசைப்பட்டு தான் இத்தனை கொலையை இந்த லேடி பண்ணிருக்காங்கன்றதை இந்த லேடியே இந்த இடத்துல ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட ப்ரூஃப்லாம் இவங்க கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த லேடி ஒத்துக்கிறாங்க. இதுதான் சார் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சீனியர் கிட்ட ஆரியன் சொல்லிட்டாரு. சோ இந்த கேஸை இவங்க முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்றது நீ கொஞ்சம் விசாரி அப்படின்ற மாதிரி சீனியர் ஆரியன் கிட்ட சொல்லிட்டாரு. இப்பதான் ஒரு ட்விஸ்டர் ரிவீல் பண்றாங்க. நமக்கு மர்ம நபரா ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அந்த மர்ம நபர் கிட்ட ஆரியன் பேசிட்டு இருக்காரு. இப்பயும் அந்த மர்ம நபர் யாருன்றதை நமக்கு காட்டல. நான் உங்ககிட்ட சொன்ன எல்லாத்தையும் நீ பண்ணணும், பண்ணிருவல்ல அப்படின்ற மாதிரி ஆரியன் கேட்கிறாரு. அதெல்லாம் பண்ணிருவன்ற மாதிரி அந்த மர்ம நபர் சொல்றான். இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, டாக்ஸி மூலியமா இவரோட வீட்டுக்கு வந்து இறங்குறாரு. இவருக்கு வேலை பார்க்கறதுக்காக ஒருத்தர் போட்டிருக்காரு பாத்தீங்களா, அவரோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே தான் உள்ள வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அவர் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. இறந்து போனதை இவருமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன இவர் இறந்து போயிருக்காருன்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து படிக்கட்டுல இருந்து யாரோ கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த மர்ம நபர் தான் வீட்டுக்குள்ள இருக்கான் போல. அவன் இறங்கி வந்து ஹீரோக்கு எதிர நின்னுட்டு இருக்கான். இப்பதான் அந்த மர்ம நபர் யாருன்றதை காட்டுறாங்க. அவன் அச்சசலா ஹீரோ மாதிரியே இருக்கான். ஹீரோக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்காருன்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. நான் தாண்டா வந்திருக்கேன்ற மாதிரி பேசுறான். இதை கேட்கிற இவருமே ஷாக் ஆகுறாரு. நீயான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஏன்னா குரல் இவர மாதிரியே இருக்கு, அதனால தான் இப்படி கேட்கிறாரு. இப்ப இவனுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் சின்ன வயசுல இருந்தே நிறைய சேட்டெல்லாம் செஞ்சிருப்பான் போல. அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவனை மட்டும் வேற ஒரு பகுதியில விட்டுருப்பாங்க. அந்த பகுதியில இவன் நிறைய டார்ச்சர்லாம் அனுபவிச்சிருப்பான். அம்மா தானே அந்த டார்ச்சருக்குலாம் காரணம், அம்மாவை ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிருப்பான். அம்மா மர்மமான முறையில இறந்து போனாங்க பாத்தீங்களா, இவன் தான் மேல இருந்து தள்ளி விட்டு அம்மாவோட கதையை முடிச்சிருப்பான். அதே மாதிரி இவன் தான் வீட்டுக்குள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். அப்துல் இவனோட ஃபேஸை தான் பார்த்திருப்பான். நீங்களா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா ஹீரோன்ற மாதிரி அவன் ஷாக் ஆயிருப்பான். அந்த சமயம் இவர் இருக்கார்ல, கதையை முடிச்சிருப்பாரு. இப்பதான் ட்வின் பிரதர் இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இதுக்கு முன்னாடி நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு சொல்றாங்க. ஸ்டார்டிங்கே அம்மாவை ஹீரோவே தள்ளி விட்ட மாதிரி கனவு வந்திருக்கும். ஆக்சுவலா ஹீரோ தள்ளி விட்டுருக்க மாட்டாரு. ஹீரோ மாதிரியே இருக்க அவரோட தம்பி தான் தள்ளி விட்டுருப்பாரு. இப்பதான் ஏன் எதுக்குன்றதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குது. இவன் எப்ப பாரு விசில் சவுண்ட் எல்லாம் கொடுப்பான். அந்த மாதிரிலாம் சவுண்ட் கொடுத்து ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அம்மாவை பத்தி சொல்றேன் லெட்டர் போட்டான் பாத்தீங்களா, லெட்டர் வச்சான் பாத்தீங்களா, அது இவனோட வேலையா தான் இருக்கும். அந்த வழியா நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு பையனை இவன் தான் நிக்க வச்சிருப்பான். இவர் வண்டியை திருப்பி ஆக்சிடென்ட் ஆகணும்ன்றதுக்காக பண்ணிருப்பான். அப்பயே நீ செத்துருவேன்னு நினைச்சேன், சாவல, இப்ப சாக போற அப்படின்ற மாதிரிலாம் இவர் அட்டாக் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கான். இந்த சமயம் பார்த்து இந்த இடத்துக்கு காவியா வந்துடுறாங்க. அவரை பார்த்துட்டு போறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. நீங்களாம் வெளியே இருங்க, நான் மட்டும் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி இவங்க மட்டும் உள்ள வராங்க. அப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வந்தோன்னு என்ன பண்றாருன்னா, சட்டுன்னு இவங்களை கட்டி பிடிச்சிடுறாரு. என்ன ஹீரோ திடீர்னு கட்டிலாம் பிடிக்கிறாரு, நம்மள பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ விசில் எல்லாம் பண்றாரு. விசில் பண்றது ஹீரோ கிடையாது, ஹீரோவோட தம்பி தான். ஹீரோவை ஏதோ பண்ணிட்டு தம்பி தான் வந்திருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் கட்டி பிடிச்சிட்டு இருக்க காவியா இருக்காங்கல்ல, அங்க ரத்தக்கரெல்லாம் இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன படிக்கட் கிட்ட ரத்தக்கரெல்லாம் இருக்கு, இவன் கண்டிப்பா ஹீரோ கிடையாது, ஹீரோ மாதிரி இருக்கவன் போல அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆகுறாங்க. இதோடயே இந்த சீசனோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. அதாவது சீரீஸ் இதோடயே முடிஞ்சிரும். சோ இதுக்கு மேல என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.